ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ஒரு கப்பு ரவை இருந்தால் போதுங்க. இட்லி தோசைக்கு மாற்றா நல்லா டேஸ்டியான இந்த டிஃபன் செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்ல பசியோடு இருக்கும்போது இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் அந்த கப்பால் ஒரு 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரவை நல்லா சூடாகி வாசனை வர வரைக்கும் திரும்ப வறுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்ல சூடாக ஏறி வாசனை வந்ததுக்கப்புறம் இந்த ரவையை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்ல கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறமா இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க. இந்த உப்பு சேர்க்கும்போது இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. நல்லா அந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூட நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தெடுத்தோமோ அதுக்கு 2 கப்பு ரவைக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான பால். ரவை வந்து இந்த டைமில் நல்லா சூடு ஆறி இருக்கணும். ஆனால் பால் வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும். ரொம்ப சில்லுன்னு இருக்க பால் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க பாலை சேர்த்து இந்த மாதிரி நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். 2 கப்பு ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் எடுத்திருந்த 3/4 கப் அளவுக்கு பாலையும் சேர்த்துருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்சு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற பால் தான் சேர்த்துருக்கேங்க. இது பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி விட்டு கூட கலந்து வைக்கலாம். ஆனால் பால் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு டைம் கொடுத்து ஊற வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது தான் வெந்து எடுக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இந்த ரவை வந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம கையால் அந்த உடச்சி விடும்போது கூட அந்த உதிர்த்த தன்மை வராது. இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்தோம்னா அப்படியே பூ போல் சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள். இப்போ இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே மிக்சியில் மாற்றிக்குங்க. இது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்கள். எப்பயும் ரவையில் குழந்தைங்களுக்கு உப்புமா செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த எல்லா ரவையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 சுற்று விப்பிங்கில் சுற்றி எடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாகிடுச்சுன்னு. நம்ம இந்த மாதிரி சுற்றி எடுக்கும்போது அந்த ரவை பார்த்திங்கன்னா ஊறின ரவையை மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அந்த கட்டிகள் இல்லாமலும் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அதிகமாக பால் சேர்த்துட்டாலோ இந்த இது பார்த்திங்கன்னா கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ரவையை நல்லா வறுத்துட்டு நீங்கள் சேர்க்கும்போது இதோட பதம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இட்லி பிளேட் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம நேரடியாக அப்படியே போடாமல் இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கோங்க. அந்த துணி ஈரம் பண்ண வேணாம், அப்படியே போட்டுட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்துலேயே அல்லது இந்த மாதிரி கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். இதில் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையை இதில் போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விட்டாலே போதுங்க. சட்டுன்னு வெந்து வந்துடும். நல்ல வந்த எல்லா பக்கமும் புகை வரும் பாருங்கள், அந்த மாதிரி வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இது ரவையை வந்து மேலே மூடணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே இருக்கட்டும். இதை மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு எடுத்து உருட்டுனிங்கன்னா அப்படியே உருண்டு வரும், பொல பொடான்னு இல்லாமல். இந்த பதம் வந்துருச்சுனாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை பவுலுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம இது கூட தேவையான பொருளெல்லாம் சேர்த்து கலந்துடணுங்க. இப்போ நம்ம 2 கப்பு ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டான இனிப்பில் இருக்கும். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கடைசியாக இது கூட ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்குங்க. இந்த நெய் சேர்க்கும்போது நல்ல சாஃப்ட்னஸும் கொடுக்கும், வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த சூடாக இருக்கும்போதே சேர்க்கும்போது தான் இது எல்லாம் ஒன்றா கலந்து நல்ல சாஃப்டாக வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க. யாரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்து கொடுக்கலாம்.
இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டோம்னா இப்போ பாருங்கள் கமகமன்னு நம்மளோட சுவையான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட புட்டு அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் இதை ஒரு ஷேப் பண்ணி கொடுக்க போகிறேன். அதனால் இதில் நல்லா வந்து இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் இந்த புட்டை வச்சு நல்லா அழுத்தி திருப்பி எடுத்தோம்னா அழகாக அந்த ஷேப் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். நீங்கள் உதிரி உதிரியே எப்படி வேணால் சர்வ் பண்ணலாம். நல்லா கமகமானு நம்மளோட ரவா புட்டு ரெடி ஆகிடுது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸுக்கு எண்ணெயில் பொரிச்சதை கொடுக்க விரும்பப்படாதவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட்டு டின்னருக்கோ எதுக்கு செய்து கொடுத்தாலுமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.